கலக்கலான ஹாஸ்பிட்டல் டிராமா ஹாட்ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் ஹார்ட் பீட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். ஒரு 25 இயர்ஸாக வந்து நான் எந்த ஃபங்க்ஷனுக்கும் திறப்பு விழாக்கெல்லாம் நான் போகலை அப்படின்னு சொல்லி அது உண்மை. ஏன்னு சொன்னால் நான் எந்த ஒரு காலேஜோ ஒரு கட்டிடமோ வந்து ஓப்பன் பண்ணிட்டா இது ரஜினிகாந்த் பார்ட்னர், அவருக்கு இதில் ஷேர் இருக்குது, அவரு தான் இது பெனாமியில் ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஒன்றுக்கு போதான் மறுபடியும் இன்னும் கேட்டுகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லி நான் ரொம்ப நாளாக வந்து எதுக்குமே நான் போகிறது கிடையாது, நிறுத்திட்டேன். அண்ட் இப்போ சார் இங்கே சொன்னாங்க, இப்போ வந்து டாக்டர்ஸ் பற்றி நர்ஸ் பற்றி எல்லாம் ஹாஸ்பிட்டலை பற்றியெல்லாம் ரஜினிகாந்த் வந்து ரொம்ப நல்லா அவருக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அது அவர் சொன்னது 100க்கு 100 உண்மை. ஏன்னா நான் வந்து இந்த உடம்பு இசிபில்லா ஹாஸ்பிட்டலிருந்து, விஜயா ஹாஸ்பிட்டலிருந்து, காவேரி ஹாஸ்பிட்டலிருந்து, அப்போலோ ஹாஸ்பிட்டலிருந்து, ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலிருந்து, சிங்கப்பூர் எலிஜபெத் ஹாஸ்பிட்டலிருந்து, அமெரிக்காவில் இருக்கிற மேயோ கிளினிக் வரைக்கும் இந்த உடம்பு போயிட்டு வந்திருக்கு. அதனால் வந்து இந்த டாக்டர்ஸு நர்சஸ் அது மேலெல்லாம் எனக்கு வந்து ஒரு பெரிய ஏன்னா அவங்களுடைய உதவியால், அவங்களுடைய இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜினாலே, அந்த மெடிக்கல் அந்த ஒரு மிராக்கல், அதனால தான் நான் இன்னும் வாழ்ந்துட்டுருக்கேன். ஒரு மனுஷன் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு திங் இருக்கணும் சொன்னால் ஃபஸ்ட் திங் வந்து டிசிப்ளின், ஒழுக்கம். யாருக்கு வந்து டிசிப்ளின் இல்லையோ ஒழுக்கம் இல்லையோ அவங்க முன்னேறவே முடியாது. அது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஆகட்டும், ஒரு எம்ப்ளாயி ஆகட்டும், யாருமே ஆகட்டும், த ஃபஸ்ட் குவாலிட்டி இஸ் டிசிப்ளின். செகண்ட் குவாலிட்டி இஸ் ஹானெஸ்டி, நாணயம். இந்த ஹானெஸ்டி இருந்தால் போய் பித்தலாட்டம், இந்த திருத்தனம் அதெல்லாம் அவங்கக்கிட்ட இருக்காது. அண்ட் டெடிக்கேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க், இந்த 4 இருந்தால் அவன் வந்து ஒரு தோட்டக்காரனாகட்டும், சமையல்காரனாகட்டும், வேலைக்காரனாகட்டும், டிரைவர் ஆகட்டும், எங்கே இருந்தாலும் அவன் வந்து அவனை கவனிக்கப்படுவான். அவன் டெஃபினெட்லி லைஃப்பில் முன்னேறுவான். முதல்ல வந்துட்டு காவேரி ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் கமல்ஹாசன் வீடு பக்கத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து காவேரி ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்க, கமல்ஹாசன் வீடு எங்கே இருக்குன்னு சொன்னால் காவேரி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கமல்ஹாசன் தப்பாக இருக்கக்கூடாது, மீடியா ஆளுங்களே இது வந்து சும்மா சொல்கிறது. நான் ஏதோ கமல்ஹாசனை கலாட்டா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதுறாதீங்க. இங்கே வந்த உடனே எத்தனை கேமரா பார்த்து எனக்கு பயம் வந்துடுச்சு. எனக்கு என்னடா இது, அது வந்து பேசவே கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். ஒரு 2 வார்த்தை பேசலாம்னு சொன்னாங்க. அந்த மீடியா வரதான்னு சொன்னாங்க. ஒரு 2-3 பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க. இதுங்க இங்கே வந்து பார்த்த உடனே எனக்கு வந்து அந்த எலெக்ஷன் டைம் வேறு, மூச்சு விட்டால் கூட பயமாக இருக்குது. கலக்கலான ஹாஸ்பிட்டல் டிராமா ஹாட்ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் ஹார்ட் பீட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில்.